நவ கிரகங்களினுடைய அரசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசினாவே ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய யோசனைக்கு அப்புறமாக தான் செய்யக்கூடியவங்க. பொதுவாக இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா செடி கொடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்ய ராசின்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி விலங்கினத்தோட அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போல் கிரகங்களுடைய அரசன்னா அது சூரிய பகவான்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை தாங்க முதலிடமே. காசா பணமா உசுறு கூட முக்கியம் இல்லைங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா தலையே போனாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் போட தெரியாது. இதனாலேயே இந்த கலியுகத்தில் சிம்ம ராசி வாழ்கிறது பெரும் கஷ்டமாகவே இருக்குதுங்க. பெரும் போராட்டமாகவே இருக்குது. இதுவும் கூட என்ன நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக பேச தெரியாது, அதாவது வேஷம் போட தெரியாது, இருக்கிறத இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்களை இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தன் கடைக்கண்ணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்ணுறது, அங்கே ஒன்று பண்ணிட்டானா ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறதோ அந்த பழக்க வழக்கம் சுத்தமாக கிடையாது. என் வழி தனி வழின்னு பயணம் செய்யக்கூடியவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க. தோற்றத்தில் கம்பீரம் இருக்கும், செயல்பாடுகளில் வல்லமை மிக்கவங்க. சிங்கத்தோட சிறப்பம்சம் என்னங்க? வேட்டையாடி இறைய கைப்பற்றும். தனக்கு தேவையாக இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும். சாப்பிட்டு அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டாங்க. இதோட சேமிக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாதுங்க. தனக்குன்னு ₹1 கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. சுயநலம்னா என்னன்னே தெரியாது. இப்போ உருவத்தில் பெரிய யானையை வீரத்தால் அடைக்கக்கூடியது சிங்கம். பயமோ பரபரப்போ அதுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் சிம்ம ராசியில் போகிறவங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ஜோதிடத்தில் நாங்கள் சிம்ம ராசிக்காரங்களை என்ன சொல்லுவோன்னு தெரியுமா? பயம் மரியாதை ராசின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கு சுயமரியாதை தான் முதலிடமே. முன்னாடி சொன்னதுதான், தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அட போடா அப்படின்னு பண்ணிடுவாங்க. ₹1,00,00,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ₹1,00,00,000 தூக்கிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வேஷம் போட மாட்டீங்க. சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவன். உணவு பிரியர்கள். சிங்கம் என்ன பண்ணுது? தனக்கு வேட்டையாடி பிடிச்ச உணவை அப்படியே சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறது. அது போல தான் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அம்மா ஒரு நிமிஷம் என்னத்துக்கு இப்படியெல்லாம் எங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ பொதுவாக நான் எல்லாரும் நினைக்கிறது என்ன? நம்ம தலையில் எழுதி இருக்கோ, கடவுள் நம்ம தலையில் என்னதான் எழுதி வச்சானே தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு சோதனை மேலே சோதனையாக வருதுன்னு யோசிச்சிருப்போம், புலம்பி இருப்போம், கடவுளை திட்டி இருப்போம். அதில் சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஹைலைட்டு. போய வாயானெல்லாம் திட்டிருப்பீங்க, வாடா போடானெல்லாம் திட்டிருப்பீங்க. சாமியை ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கிறவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா? அப்படி என்னதான் நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு. முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் நட்சத்திரம், உங்கள் ராசியோட நட்சத்திரம் எல்லாமே பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோங்க. தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எந்த கோவிலுக்கு போனணும், இப்படி எல்லா சூட்சமும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் இத்தனை நாளாக சந்திச்சிருப்பீங்க. நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும். இவங்களுக்கு மனசு ஒம்பவே ஒம்பாது. இல்லை வரதுனால வாடா போங்கடா அப்படின்னு கூட வந்துடுவீங்க. உண்மைதானே? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக. பொண்ணுனா பொறுமை
பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது நீங்களாக தான் இருப்பீங்க. என்னையா பண்ணுறது, முடியலையே, நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், நீங்கள் என்னை சுற்றி இருக்கவங்க ஏன் இவ்வளோ தப்பாக இருக்கீங்க, அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, இப்படி தாங்க. அப்போ நான் கோவத்தை மாற்றிக்கணுமா, மாற்றிக்க வேண்டாம். எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அமைதி காக்கணும், இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் ஓட விரட்டிடலாங்க. ஒருத்தரும் உங்களை நெருங்கவே முடியாது. ஊரே அப்படி இருக்காங்க. இருந்தாலும் பின்னாடியாவது பேசுகிறாங்க, கொஞ்சம் தூரமாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதுவுமே பேச அவங்க பயப்படணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது மற்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பமா இருக்கிற பதவியும் போயிடும் போல் பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இருங்க, நான் சொல்கிறேன். துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் துவள மாட்டீங்க. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது சிம்மராசி. இது உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிடவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா, தோல்வி அடைஞ்சிட்டேன்னா, அப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம்? தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவன்தாப்பா சரிப்பான்னு என் பின்னாடி வந்து நிற்கணும். முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. அதுக்காக மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க. தலைமை பண்போட ஒட்டுமொத்த எல்லாரையும் வழி நடத்துறதுல முதன்மையானவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது, வீரம் இருக்குது, கம்பீரம் இருக்கும். இதெல்லாம் என்னைக்கு உங்களை விட்டும் விலகாது. அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதுவும் உங்களை தேடி வருதுங்க. அந்தஸ்தும் அங்கீகாரமும் சூழலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகமாக செயல்படக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து பிறவியிலேயே இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. தரம் தாழ்ந்த செயல்களில் இறங்கவே மாட்டீங்க. என் ஆசை இருக்கட்டும்டா, அது என்ன பெரிய ஆசையே இருக்க போகுது, அதுக்காக நான் உன்னை கூழ கும்பிடு போட்டுட்டு உனக்கு இருத்துட்டு நான் என்னால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது. இருந்தால் பொன்னாசை மண்ணாசை எல்லாமே இருந்துட்டு போகுது. அதே மாதிரி உசுரே போனாலும் சரிங்க, மானந்தான் முக்கியம்னு நிற்பாங்க. திரும்ப சொல்கிறேன், காட்டுக்கு ராஜா சிங்கனா மனுஷங்களில் முதல்வன் அரசன். அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்க. இதில் வந்து மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் இப்படி 9 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. அதே போல் முதல்ல இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில் கேதுவும் அடுத்து இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில் சுக்கிரனும் கடைசி நவம்சத்தில் சூரியனும் தன்னோட தசா காலங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மூவரும் பார்த்திங்கன்னா இளமையோட மையப்பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க. 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பரமுகமாக மாறுறதுனால சிறு வயசில் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியை சந்திப்பீங்க, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதே போல் சுக்கிர தசை, சுக்கிர புத்தி முடிஞ்சிடுச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க. இதில் சூரியன் வந்து உங்களுக்கு இளமையில் பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதியையும் வளர்த்து விட்டுருவார். அந்த செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும். அதாவது இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை, நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் நீங்கள் வயசான காலத்தில் கோல் ஊன்றீங்க பாருங்கள், அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்க. அதே மாதிரி பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் மின்னல்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளிவர செஞ்சு உயர்வை எட்ட வைப்பாங்க. சுக்கிர பகவான் பலம் குன்றியவர்கள் தான். ஆனால் உங்கள் ராசி, உங்களுடைய அதிபதி வந்து கை கோக்குறப்ப எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்வை கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க. அதே மாதிரி சிம்ம ராசியோட அதிபதி ராஜா சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோட வாழணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கவே மாட்டீங்க. இந்த பேச்சுக்கே இடமில்லப்பா, ஒரு முடிவு வந்துட்டு அப்பப்போ மாற்றுற விஷயம்லாம் எங்களோட அகராதியிலேயே கிடையாது, எங்கள் டிக்ஷனரியிலேயே இல்லை. இதுதாங்க உண்மை. சிந்தனை, சொல்லு, செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று நினைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு சிம்மத்துக்கிட்ட செட்டே ஆகாது. அதே மாதிரி சொல்லுவாங்க, செய்வாங்க, சிந்திப்பாங்க, வேகமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதற்கான பலனையும்
உடனே எதிர்பார்ப்பாங்க. ஏன் நான் உண்மையாக இருக்கேன், உண்மையாக உழைப்பு போட்டிருக்கேன், எனக்கு நீ அந்த அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த முன்னை விட்டு பின்ன பேசுறது, நம்ம இல்லாதப்போ ஒன்று பேசுறது, இருக்கிறப்போ ஒன்று பேசுறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அப்படி ஆட்கள் உங்கள் கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். வெடிகுண்ட தலையில் திருகி கையில் வச்சுருக்க கணக்கு தாங்க. அந்த கோபத்துடைய உச்சத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க. பார்த்து உஷாராக ஒன்று திருந்துங்க, இல்லைன்னா எல்லாம் போட்டுட்டு விலகிருங்க. அதே போல் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிடணும், சுவையாக சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அதிபதியாக புதன் வர்றதுனால பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. சிம்ம ராசியோட வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாறப்போகுதுங்க, உயர்வு அடைய போகுது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசி ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.